வணக்கம் தமிழர்களே. சமீபத்தில் நம்ம முதல்வர் ஐயா வந்து ஒரு திட்டம் ஒன்று அறிவிச்சிருந்தார். என்ன திட்டம் அப்படின்னா, உங்கள் கனவை சொல்லுங்கள். அதனால் என்னுடைய கனவை சொல்ல வந்திருக்கிறேன். ஐயா, எனக்கு பெரிய ஒரு கனவெல்லாம் கிடையாது, பயங்கரமான நிறைவேறாத கனவெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் நினச்சா நிறைவேற்றி வச்சிடலாம் அந்த கனவை. என்னென்னா, நம்ம துணை முதல்வர் சின்னவர் இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின், அவர் மீண்டும் திரைத்துறைக்கு வரணும். அவருடைய முகத்தை திரையில் நாங்கள் கதாநாயகனாக, அது எப்படி சாதாரணமாக கிடையாது ஐயா. ரெட் ஜெயின் மூவிஸ் இன்பன் உதயநிதி தயாரிக்க, கிருத்திகா உதயநிதி இயக்குனராக நம்ம துணை முதல்வர் வந்து கதாநாயகனாக நடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை, ஒரு கனவை கொஞ்சம் நிறைவேற்றி கொடுங்க ஐயா. ஸோ அது நடக்கணும்னா ஒரே விஷயம் தான் ஐயா. நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஐயா வந்து துணை முதல்வராக இருக்கக்கூடாது. அவர் துணை முதல்வராக இருக்கக்கூடாதுன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்துடணும். ஏன்னா அதிமுக வந்து பலமான கூட்டணி அமைச்சுட்டாங்க. கடந்த தேர்தல் மாதிரிலாம் கிடையாது. பாமக, பாஜக, டிடிவி, தமாக அப்படின்னு பலமான கூட்டணி அமைச்சிட்டாங்க. ஸோ அதிமுக ஆட்சி வர்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ண ஐயா. எப்படி உதவினா, உங்கள் கூட்டணியில் இருக்க 1-2 பேர் கொஞ்சம் வெளியே அனுப்பிச்சி விட்ருங்க. முக்கியமாக இந்த காங்கிரஸ் இருக்காங்க, ரொம்ப கொடைசல் கொடுக்குறாங்க ஐயா. ஓவராக பேசுகிறாங்க காங்கிரஸ்காரங்க. நம்ம திராவிடத்துக்கு வந்து எவ்வளோ பெரிய இழுக்கு அது, சரிங்களா? 67 அவங்கள வெளியே அனுப்பிச்சிங்க, திருப்பி வரவே வைக்க முடியாத ஒரு கட்சியை வச்சுருக்குறீங்க. அப்படிப்பட்ட கட்சி இவ்வளோ பேசலாமா? அதனால் என்னோடய ஆசை என்னென்னா, என்னோடய கனவு என்னென்னா, நீங்கள் காங்கிரஸ் கூட்டணி வெளியே அனுப்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சுலபமாக அதிமுக ஆட்சி வந்துடும். அதிமுக ஆட்சி வந்துட்டால் நீங்கள் எதிர்கட்சி மட்டும் ஆகிட்டிங்கன்னா, நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஐயா வந்து துணை முதல்வர் கிடையாது. அப்போனா அவர் ஜாலியாக வந்து சினிமாவில் நடிக்க வந்துடுவோம் ஐயா. தயவு செஞ்சு அவர் முகத்தை நாங்கள் திரையில் பார்க்கணும். அதுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள், இந்த கனவை நிறைவேற்றுங்க. உங்களுக்கு கோடான கோடி புண்ணியமாக போகும் ஐயா. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கும் ஐயா. சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. நமக்கு எது நல்லதுங்கிறது நம்ம மண்ணுக்கு தான் தெரியும். அந்த மண்ணோட ஈரத்தை காயாம காப்பாற்றி அடுத்த தலைமுறைகிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நம்ம கடமை இல்லையா?